உலக அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதம் வேரறுக்கப்பட வேண்டும் என ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டின் 2ஆம் நாள் நிகழ்வில் பிரதமர் மோடி உரையாற்றினார். வெளிப்படையாக தீவிரவாதத்தை ஆதரிக்கும் நாட்டை எப்படி ஏற்க முடியும் என்று பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் மோடி பேசியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரிடம் கேட்போம். ஜோ மகேஷ், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சீனாவில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றிருப்பது மட்டுமல்ல, அவர் என்ன பேச போகிறார் என்று உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தருணம். இந்த தருணத்துல பிரதமர் நரேந்திர மோடி பாகிஸ்தானுடைய பிரதமர் முன்னிலையிலே, உலக நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையிலே தனது உரையை தற்பொழுது ஆற்றி வருகிறார். அதிலே அவருடைய பேச்சிலே மிக முக்கியத்துவமாக பார்க்க வேண்டியது என்றால், உலகிற்கு மீண்டும் ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நம் பிரதமர் எடுத்துரைத்திருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பயங்கரவாதம் அமைதிக்கு பெரும் அச்சுறுத்தலாக மட்டுமல்ல, மனித குலத்திற்கே எதிரான ஒன்றாக இருக்கிறது. அது முற்றிலுமாக வேறறுக்கப்பட வேண்டும். தீவிரவாத இயக்கங்களுக்கு கிடைக்கும் நிதியையும் தடை செய்வதோடு அதன் மூலங்களை கண்டறிந்து களையெடுத்து வருகிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இந்தியா தொடர்ந்து தீவிரப்படுத்தி வருகிறது. உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ள பயங்கரவாதத்தை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. கடந்த 4 தசாப்தங்களாக, 40 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தால் இந்தியா பெரிதும் பாதிக்கப்பட்டே வருகிறது. பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு போன்றவற்றிற்கு உலக நாடுகள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். குறிப்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலம் பகல்காமிலே பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல், அதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் நடத்திய ஆபரேஷன் சிந்தூர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நாடுகளுக்கும் நன்றி. ஏனென்றால் அந்த பயங்கரவாத தாக்குதலில் மிக மோசமான ஒரு நிலையை இந்தியாவும் கண்டது, உலகமும் கண்டது. அதற்கு பதில் நடவடிக்கையான ஆபரேஷன் சிந்தூரின் போது ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நாடுகளுக்கும்